அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரம் ஒன்றில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் முக்கிய கட்சிகளாக ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சி நேருக்கு நேர் மோத உள்ளன. ஜனநாயக கட்சி வேட்பாளராக தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் களமிறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல் குடியரசுக் கட்சி வேட்பாளராக முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் களமிறங்கியுள்ளார். தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இரு வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரம் மற்றும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பென்சில்வேனியா மாகாணம் பட்லர் நகரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் குடியரசுக் கட்சி ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்த பிரச்சார கூட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென கூட்டத்தில் இருந்த நபர் ட்ரம்பை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு தாக்குதல் நடத்தியுள்ளார். இந்த துப்பாக்கிச் சூடு தாக்குதலில் டொனால்ட் ட்ரம்ப் காதில் இரத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தால் கூட்டத்தில் கூடியிருந்த மக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் உடனடியாக பாதுகாப்பு பணியில் இருந்த அதிகாரிகள் ட்ரம்பை சுற்றி பாதுகாப்பு அரணாக மாறி அவரை பாதுகாப்பாக அழைத்து சென்றனர். எனினும் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த டொனால்ட் ட்ரம்பிற்கு அருகில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அவர் நலமுடன் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு சம்பவத்திற்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன், அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் மற்றும் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா ஆகியோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 71 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த தகவலை ஹமாஸின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்தோடு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 289 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தாக்குதலில் காயமடைந்தவர்கள் நாசர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதன்போது ஹமாஸ் தரப்பின் ராணுவ பிரிவின் தலைவரான முகமது டெய்ப் தாக்குதலுக்கு இலக்காகி உள்ளதாக இஸ்ரேல் அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் மற்றொரு ஹமாஸ் தரப்பின் உயர் அதிகாரியும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். அத்தோடு ஹமாஸின் ராணுவ தளபதி முகமது டெய்ஃபை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆனாலும் ராணுவ தளபதி முகமது டெய்ஃப் உயிரிழந்துள்ளாரா என்பது பற்றிய சரியான தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை என பாதுகாப்பு உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தெற்கு நகரமான கான் யூனிஸுக்கு மேற்கே இஸ்ரேலினால் நியமிக்கப்பட்ட மனிதாபிமான மண்டலமான அல் மவாசியில் உள்ள கட்டிடத்தில் டெய்ஃப் பதுங்கியிருப்பதாக இஸ்ரேலின் ராணுவ வானொலி தெரிவித்தது. கடந்த வருடம் அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீதான ஹமாஸின் தாக்குதலில் இவர் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் 7 தடவைகள் இஸ்ரேலிய படுகொலை முயற்சிகளில் இருந்து தப்பியுள்ளதாகவும் பல தசாப்தங்களாக இஸ்ரேலின் மிகவும் தேடப்படும் பட்டியலில் முகமது டெய்ஃப் முதலிடத்தில் உள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. இதனிடையே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படும் இருவரும் உயிருடன் உள்ளனரா என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நைஜீரியாவின் ஜோஸ் நகரில் உள்ள தனியார் பாடசாலை ஒன்றில் கற்பித்தல் செயற்பாடுகள் வழக்கம் போல நடைபெற்றுக் கொண்டிருந்த போது குறித்த பாடசாலையின் 2 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்தது. இந்த இடிபாடுகளில் சிக்கி 22 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். 100க்கும் மேற்பட்டோரை இடிபாடுகளில் இருந்து உள்ளூர் மக்களும் மீட்பு படையினரும் இணைந்து மீட்டுள்ளனர். கட்டிடம் இடிந்து வீழ்ந்த போது 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இடிபாடுகளில் சிக்கியதாகவும் அவர்களில் 22 மாணவர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் 130க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த மாணவர்கள் அனைவரும் அருகில் உள்ள வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.